ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4 பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடியனுமான புதன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முதற் பகுதி மாணவர்களுக்கு மேன்மையானதாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குழப்பங்கள், மனப்பதற்றம், முடிவெடுப்பதில் ஏற்படலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் ஃபைனான்சியலாக மேன்மை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வேலை மாற்றமோ பதவி மாற்றமோ ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் அமையலாம். எல்லாம் இருந்தும் மனதளவில் ஒரு வெறுமையை உணர்வீர்கள். 2-9 கூடிய சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன வசதிகள் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இந்த மாதம் ராசிநாதன் 10 கூடியவன் 2-9 கூடிய சுக்கிரன் நிலை நன்றாக இருப்பதால் உங்களுக்கு கொண்டாட்டம்தான். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3-8 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 5ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே மன மகிழ்ச்சி பெருகும். ஸ்திர சொத்துக்கள் வகையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4-7 கூடிய குரு 8ஆம் இடமான மேஷத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. உடல் நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி விஷயத்தில் தவிர்ப்பது நன்மை. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளுடன் டைரக்டாக டீல் பண்ணவும். குரு பார்வை 12ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான துலாம், 4ஆம் இடமான தனுசில் விழுவதால் பண வரவு நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாகவே ஓடும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். 8இல் குரு இருப்பதால் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் தேவை. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். 5-6 கூடிய சனி 6ஆம் இடமான கும்பத்திலிருந்து கெடுதல் எதுவும் கொடுக்க போவதில்லை. சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. முயற்சிகள் வெற்றியடையாமல் ஏதோ ஒரு இடத்தில் வந்து நிற்கும். 7இல் இருக்கும் மீன ராகுவாலும் ராசியில் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற் பகுதி நன்மை தரும். 11 கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மொத்தத்தில் மாத முதற் பகுதி நன்மை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 15, 16. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.